Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம். யோகாசனங்கள் முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடியது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதுகுத்தண்டை திடப்படுத்தவும் அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வலி வராமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். யோகாசனங்களில் முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய ஆசனங்கள் நிறைய இருக்கின்றன. புஜங்காசனம், சலபாசனம், தனுராசனம், பாதகசாசனம், இவை எல்லாமே முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடியது. நாம் எல்லா வயதினருக்கும் சென்றடையணும். உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்களும் அவங்க முதுகுத்தண்டை திடமாக வச்சுக்கிடணும். இப்போ நம்ம முதுகுத்தண்டை எடுத்துக்கிட்டோம், அடிமுதுகு கோனாடு சுரப்பி சீராக இயங்கினா தான் அடிமுதுகு வலி வராது. அதே மாதிரி நடுமுதுகு, சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கினா தான் நடுமுதுகு வலி வராது. நுரையீரல், இதயம் அது சீராக இயங்கினா தான் கழுத்து முதுகு வலி வராது. அப்போ நமது உணர்வுகளுக்கு ஏற்ப இப்போ கவலைப்படும் பொழுது, கோபப்படும் பொழுது, டென்ஷன் ஆகும் பொழுது இதயத்தினுடைய துடிப்பு வேறுபடும். அந்த இதய துடிப்பு மாறுபடும் பொழுது கழுத்து முதுவலியாக வருகின்றது. நாம் வலிக்கு பெயின் கில்லர் போட்டுகிட்டே இருக்கோம், மனதளவில் இதுக்கு ரிசல்ட் வேணும். அப்போ மனதளவில் நமது மனதில் டென்ஷன் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும். இது எல்லாமே கொடுக்கக்கூடியது இந்த யோக பயிற்சிகள். யோகம் முதிரைகள் ஆசனம் அப்படின்னாலே உடலையும் மனதையும் ஆத்மாவோடு இணைத்து அந்த மனதையும் உடலையும் செம்மைப்படுத்துவது. மனம் செம்மை ஆச்சுனாலே நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம், டென்ஷன் டிப்ரெஷனுக்கு வரமாட்டோம், உடல் உறுப்புகள் சீராக இயங்கும். இதோடு சேர்த்து வாழ்க்கை முறை நம்ம அடிக்கடி கூறுவது, காலை எழக்கூடிய நேரம் 4 மணி இல்லை 5 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30. எடுக்கக்கூடிய உணவு நல்ல சீரான நல்ல சத்தான உணவாக எடுத்துக்கிடணும். அதிக காரம், உப்பு, புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க, நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலியில் அமர்ந்து முதுகு முத்திரையாக பார்க்க போகிறோம். ஒரு சில முத்திரைகள் ஒவ்வொரு கையும் வெவ்வேறு விரல்களோடு இணைப்போம். அந்த மாதிரி இந்த முத்திரை ஒவ்வொரு கையும் வெவ்வேறு விரல்களோடு இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. முதல்ல மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும், கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம முதுகு முத்திரை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, 2 கை முன்னாடி வச்சுக்கோங்க. முதல்ல இடது கை சின் முத்திரை வச்சுக்கோங்க, இடது கை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வலது கையில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. மோதிர விரல், ஆள்காட்டி விரல் தரை நீக்கி வச்சுருக்காங்க, சுண்டு விரல் நடுவிரலோடு கட்டை விரலை இணைச்சிருக்காங்க. பொறுமையாக கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. உங்கள் உணர்வு இந்த முதுகு முத்திரை செய்யும் பொழுது அடிமுதுகிலிருந்து கழுத்து முதுகு வரைக்கும் நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் சிறுநீரகம், சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இதயம், நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ அடுத்த முதிரை அனுசாசன முதிரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு கழுத்து முதுகு, அடிமுதுகு முழுக்க நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்புகள் நீங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல், மோதிர விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தசவாய்க்களும் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய வாயு பிடிப்பு, நடுமுதுகில் இருக்கக்கூடிய வாயு பிடிப்பு,
அடிமுதுகு பகுதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை மெதுவாக தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை தலைக்கு மேலே கை கும்பிட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ மூச்சு உள்ளெழுத்திட்டே கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே. நார்மல் பிரீத்திங்கில் 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்திட்டு தலைக்கு மேலே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டுட்டு ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்திட்டு மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே. ரைட் சைடு மெதுவாக டேர்ன் பண்ணுங்கள் இடது வலது பக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. Another side 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை முட்டியில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ முதுகு முத்திரை. இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. வலது கையில் மோதிர விரல் ஆள்காட்டி விரல் தரை நோக்கி இருக்கட்டும். சுண்டு விரல் நடுவிரலோடு கட்டை விரலை இணைச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. முதுகு பகுதி, அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அனுசாசன முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். கழுத்து முதுகு பகுதி முழுக்க, இடுப்பு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, இன்றைக்கு கொடுத்த இந்த முதிரை பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. சின்ன சின்ன பயிற்சிகள் தான், இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே உட்கார்ந்து இருக்கும் பொழுது நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. நீங்கள் என்ன அலுவலகத்தில் நாற்காலியில் அமர்ந்து வேலை செய்தாலும் நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொடுங்க. வீட்டில் சாப்பிடும் பொழுது தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இந்த பயிற்சிகளை காலை மாலை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. முதுகுத்தண்டு திடப்படும், அதை சார்ந்த உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம். ஆரோக்கியம் நம் கையில். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.